First of all, let us turn to the book of 2 Kings, chapter number 4. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் Read verse number 26. 26ஆம் வசனம். Then we'll go to the book of Psalm, chapter or number of Psalm 34, Psalm number 34, and read verse number 8. சங்கீதம் 34 8ஆம் வசனம். Finally, we'll read from the book of Romans, chapter number 12 and verse 12. அதன் பின்பாக ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம். 2 Kings, chapter number 4, verse 26. It says, and it reads like this: Run now, I pray thee, to meet her, and say unto her, Is it well with thee? Is it well with thy husband? Is it well with the child? And she answered, It is well. ரெண்டு ராஜாக்கள் 4வது அதிகாரம் 26ஆம் வசனம். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா? உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி. The book of Psalm number 34 and verse number 8. Oh, taste and see that the Lord is good. Blessed is the man that trusteth in him. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Romans chapter number 12 and verse number 12, it says, Rejoicing in hope, patient in tribulation, continuing instant in prayer. ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். May the Lord add his blessing to the reading of his word. வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே தேவன் தாமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். Let us pray. ஜெபிப்போம். Gracious heavenly Father, கிருபை நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, in the name of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே we come to the throne of grace. உம்முடைய கிருபாசனத்தண்டை வந்து நிற்கிறோம். Won't you please come on to the scene this evening இந்த மாலை வேளையிலே நீர் இந்த இடத்துக்கு வர வேண்டுமாய் and ஜெபிக்கிறேன். commune with the hearts of your people. உம்முடைய ஜனத்தின் இருதயத்தோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். May every thirsting soul be fed with the living bread of your word. ஆண்டவரே, தாகமுள்ள ஒவ்வொரு ஆத்துமா உம்முடைய ஜீவ மன்னாவினாலே போஷிக்கப்பட உதவி செய்யும். You are the master of this table. நீரே இந்த மேஜையின் எஜமானனாய் இருக்கிறீர். It is your blood that has given us access to sit in this table and to fellowship with you. ஆண்டவரே, மூட ஐக்கியப்படும் உம்முடைய மேஜையை நாங்கள் வந்து மூடு கூட நாங்கள் ஐக்கியப்படத்தக்கதான ஒரு தகுதியை உம்முடைய ரத்தம் கொடுத்ததுக்காய் நன்றி Would செலுத்துகிறேன். you please take the living bread of your word ஆண்டவரே, உம்முடைய ஜீவாப்பத்தை நீர் எங்களுக்கு தாரும். and help us to feed on it. அதிலே நீர் எங்களை போஷிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். We bind all the power of darkness in the name of the Lord எல்லா Jesus அந்தகாரத்தின் Christ. கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். May the eternal purpose of you sending your word be fulfilled in each and every one of our ஆண்டவரே, lives. நீர் உம்முடைய வார்த்தை அனுப்புகிறதான நித்தியமான நோக்கம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். Won't you please anoint these lips of clay to speak your anointed ஆண்டவரே, word? உம்முடைய அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை பேச என் ஆவி நீர் அபிஷேகம். Anoint the ears to hear, விதமாய் கேட்கிற செவிகளை அபிஷேகம். the hearts to receive. ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற இருதயங்களை நீர் அபிஷேகம். Anoint every lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே வாழ்க்கை மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கை நீர் அபிஷேகம். We declare that all the glory, honor, power and praise, it belongs to you and you alone. சகல துதி கன மகிமை மேன்மேலாம் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். For we ask all of these wonderful blessings in the precious name of the Lord Jesus Christ. எல்லா ஆசீர்வாதங்களும் விலையேறப்பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். In our series, Fighting with the Unseen Forces, காணக்கூடாத சக்திகளின் போராட்டம் என்கிற அந்த தொடர் போதனையிலே I began to share with you a message in the last week. நான் கடந்த வாரத்தில் ஒரு செய்தியை நான் ஆரம்பித்தேன். And the title of the message we began
to meditate upon is how can we say all is well in the midst of darkness or dark circumstances? இருளான சூழ்நிலை சந்தர்ப்பத்திலே எல்லாம் சரிதான் எல்லாம் சுகம்தான் என்று எப்படி சொல்லக்கூடும் என்கிற தலைப்பின் கீழே ஆரம்பித்தேன். We are looking into the life of the Shunammite woman அந்த சூனேமியா ஸ்திரியை குறித்து நாம் தியானித்தோம். because when she knew that her son died, and when she was asked a question, how is your child, she says he is well. ஏற்கனவே அவன் தன்னுடைய குழந்தை அவன் மரித்த நிலையில் இருக்கிறதை அறிந்த போதும் அவளிடத்துக்கு நேராக வந்த கேள்வி பிள்ளை சுகமாய் இருக்கிறானா என்ற போது அதற்கு அவள் சுகம்தான் என்று அவளாலே பதில் சொல்ல முடிந்தது. She was in one of the darkest circumstance of her life, அவளுடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு அந்தகாரம் நிறைந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாய் அந்த நிலை காணப்பட்டது. where she knew for sure naturally that her son passed away. இயற்கையிலே அவளுடைய குமாரன் மரித்து போற நிலைமையில இருந்தான். That's what we read in chapter number 4 and verse number 20, I believe. நான் 2 ராஜாக்கள் 4:20 என்று நினைக்கிறேன். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போனபோது அவன் மத்தியானம் மட்டும் அவன் மடியிலிருந்து செத்து போனான். Because after the child was brought to her after his injury, அவனுடைய வேதனையின் மத்தியிலே தகப்பனிடத்திலிருந்து தாயிடத்துக்கு வந்த பின்பு the child or her son sat on her knees till noon and then died. அந்த குழந்தை தாயின் மடியிலே மத்தியானம் மட்டும் இருந்து அதன் பின்பாக செத்து போனான். The scripture clearly says he died. அது வேதம் சொல்கிற செத்து போனான். Died means the life in that body of that child left that body and he was dead. செத்து போனான் என்றால் அந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் அவனை விட்டு எடுபட்டு போயிட்டு சரீரம் செத்து போயிற்று. So it's very difficult to comprehend how a mother would feel if she would lose her son's life. அவள் தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை இழந்து போனது ஒரு காரியம். அந்த நிலைமையை எப்படி என்பது நம்மாலே புரிந்து கொள்வது முடியும். Her emotions were sorrowful. அவளுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு துக்ககரமான ஒன்றாயிருந்தது. She was disappointed. அவள் ஏமாற்றம் அடைந்தவளாய் இருந்தாள். She was feeling the pain. அவள் அந்த வலியின் உக்கிரத்தை உணர்ந்தாள். Grieving on the inside. உள்புறமாய் அவள் துக்கப்பட்டு All கொண்டிருந்தாள். human emotions were going on in her mind. அவளுக்குள்ளே மனுஷிக தன்மையில இருக்கிற எல்லா உணர்வுகளும் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. But during that time, ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் when the servant of the prophet came to her and asked, is the child well, are you well and your husband well? தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன் வந்து அவளை நோக்கி கேட்டான், உன்னுடைய புருஷன் சுகமாய் இருக்கிறானா, பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று கேட்டான். She did not open her mouth and complain. அவள் வந்து புகார் சொல்லல. She right away gave her answer and said, it is well. அவள் நேரடியாக பதில் சொன்னது சுகம்தான் என்று. That's why we are looking at this woman's life. அப்படியாகத்தான் நாம் பார்ப்போம். How can we say when we go through darker circumstances in our life, இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலையிலே கடந்து போகும்போது நாம் எவ்விதமாய் பதில் சொல்ல முடியும்? how will we be able to say all is well? எல்லாம் சுகம்தான் என்று எப்படி சொல்வது? If we are believers in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிகளாய் இருக்கிற நீங்கள் we should be able to say the same thing that this woman said. இந்த ஸ்ரீயானவள் சொன்னது போலத்தான் நாமும் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Praise the name of the living God. ஆமென். And we were studying at the character of this woman, the attributes of this woman. இந்த ஸ்திரீயினுடைய குணாதிசயம் அவளுடைய தன்மையினது என்று சொல்லி கடந்த வாரம் தியானித்தோம். Though she lived in the days of the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவளாய் இருந்தாலும், though she had limited knowledge about the true and the living God, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை குறித்த அறிவு அவளுக்கு ஒரு அளவுக்கு தெரிந்திருந்த போதும், though she lived in a time where she could experience God only in a limited way, தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை குறித்த அறிவை அனுபவத்தை கொஞ்சமாக பெற்றிருந்த போதும், by nature she was a kind woman.
அவளுடைய இயற்கை குணத்திலேயே அவள் ஒரு தயை உள்ளவளாய் The இருந்தாள். scripture says, first of all, she was a great woman. முதலாவது அவர் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ. She was great in her society. அவள் சமூகத்திலே பெரிய அந்தஸ்து படைத்தவள். She was known as a great woman among all her people. தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். The place where she was living. அவள் வாழ்ந்த அந்த ஸ்தலத்திலே But yet she was humble in her heart, and that's why she could reveal her kind nature. அப்படி இருந்தும் அவள் இயற்கையிலேயே ஒரு தயை உள்ளவளாய் இருந்ததனால அந்த குணத்தை அவள் வெளிப்படுத்தினாள். That's why she was able to constrain the prophet to come home and eat bread, and whenever he would pass by her house, her town. அவளுடைய பட்டணத்தின் அவளுடைய வாசலை அவள் கடந்து போகும்போதெல்லாம், தீர்க்கதரிசி கடந்து போகிற போதெல்லாம் அவர் வந்து தன்னிடத்திலே புசிக்கவும் தங்குவுமாய் வேண்டி கேட்டுக்கொண்டார். Many times people think kindness and greatness, it cannot go together. அதே போல இந்த மேன்மையான நிலைமையும் தயையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகிறது மிகவும் கடினம் என்று ஜனங்கள் நினைப்பார்கள். They think either you can be great or you can be kind. ஒண்ணே நீ கனம் பொருந்திய உயர்ந்த நிலையில இருக்கலாம், இல்ல தயை உள்ளவளா இருக்கலாம். People think if you are kind you cannot be great, if you are great you cannot be kind. நீ கனம் பொருந்தினவனா இருந்தாயானால் நீ தயை உள்ளவனா இருக்க முடியாது, தயை உள்ளவனா இருந்தால் நீ கனம் பொருந்தவனா இருக்க முடியாது. No, that's an absolute lie of the devil. அது முற்றிலுமாய் பிசாசுனுடைய பொய்யாகும். Because this is the very nature of our God himself. ஏனென்றால் நம்முடைய தேவனுடைய தன்மைகளிலே ஒன்று அதுவே. Our God is kind. நம்முடைய தேவன் அவர் தயை உள்ளவர். He is loving, he is kind, the scripture says. அவர் வேதம் சொல்லுகிறது அவர் அன்புள்ளவர், அவர் தயை உள்ளவர். You know, when Moses asked the Lord, show me your glory, ஆண்டவர் மோசே ஆண்டவரை பார்த்து உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும் என்று சொன்னார். he heard the voice of God saying, the Lord God is merciful, kind, gracious, so on and so forth. அங்கே சத்தம் அந்த கேட்டது, கர்த்தர் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்பது. அதுதான் அவருடைய மகிமையே. மோசே என்ன கேட்கிறாரு? லார்ட் ஷோ மீ யுவர் க்ளோரி, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும்னு ஒன்று. அடுத்து கேட்ட சத்தம் என்ன? ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும், அதாவது அவருடைய தன்மைகள் எல்லாம் என்ன பண்ணுறாரு? அதுதான் என் மகிமைன்றாரு. பட் ஸ்டில் he is a great God. அப்படினும் அவர் பெரிய தேவன். There is no one that is equal to him, there is no one that is above him. அவருக்கு சமமானவர் ஒருவரும் இல்லை, அவருக்கு மேலானவர் ஒருவரும் இல்லை. So kindness and greatness is the divine attribute of the Almighty God. எனவே சர்வ வல்லமையுடைய தேவனுடைய தன்மைகளிலே ஒன்றானது அது மேன்மையும் தயையும். And the scripture says we are partakers of the divine nature of God. அந்த திவ்ய சுபாவத்திலே நாமும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்கிறது. And for us to have this divine nature, God has given his promise. அந்த தெய்வீக சுபாவத்தை, திவ்ய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So never give in to this lie of the devil where he would whisper and say kindness and greatness cannot go together. எனவே மேன்மையும் தயையும் ஒன்றாக இணைந்து போக முடியாது என்கிற பிசாசுடைய பொய்யை நீங்கள் முற்றிலுமாய் அபத்தமாக்க வேண்டும். Doesn't matter how great we are, if we are God's children we have to be kind. நாம் எவ்வளவு மேன்மையுள்ளவர்களாய் பெரியவர்களாய் இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தயை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Praise the name of the living God. The Bible says God resisteth the proud but he giveth his grace to the humble. வேதம் வசனம் சொல்கிறது தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Also the scripture says if we stay under the mighty hand of God he will lift us up. சர்வவல்லமையுள்ள தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும்போது அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். If we are great it's because of him we are great. நாம் பெரியவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்றால் அது நம்மால் அல்ல, அது அவரால் உண்டானது. He is the one who lifts us up. அவர் ஒருவர் தான் நம்மை தூக்கி உயர எடுத்து He is the one who exalts us. அவர் ஒருவரே நம்மை பெரிதாக்கினவர். A believer doesn't exalt himself, only God exalts the believer, but the believer exalts God. விசுவாசி என்றைக்கும் தன்னைத்தானே மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியாது, ஏனென்றால் அவனை மேன்மைப்படுத்தினவர் தேவனே. When we realize only because of God we are lifted up, we are exalted, we are great, we will be humble and be kind. தேவனாலே மாத்திரமே நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்தால் நாம் அவருக்குள்ளாக தயை உள்ளவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய் இருப்போம். But this world has got a different view. ஆனால் உலகத்துக்கு வேறு விதமான ஒரு கண்ணோட்டம் உண்டு. If somebody is great, யாரோ ஒருவர் பெரியவராய் இருக்கிறார், he'll
will act like an autocrat. அவர் ஒரு சர்வாதிகாரி போல இருப்பார். He will act like he doesn't have any ounce of kindness in him. அவருக்குள்ளே எந்த ஒரு தயையும் இரக்கமும் இருக்கிறது இல்லை. Maybe behind the closed doors, ஒருவேளை மூடின கதவுகளுக்கு பின்பாக you know, the person will be so humble to his family and those who know about his weakness. அவருடைய பலவீனத்தை அறிந்தவர்களுக்குள்ளும் அவர் குடும்பத்துக்குள்ளும் ஒருவேளை அவர் மூடின கதவுகளுக்கு பின்பாய் அவர் தாழ்மையுள்ளவராய் இருக்கலாம். That's what the world says. அதைத்தான் உலகம் சொல்லுகிறது. That's the lie of the devil. அது பிசாசுனுடைய பொய்யாகும். But kindness and greatness always goes together in the divine attribute of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த தெய்வீக தன்மையான அந்த தயையும் மேன்மையும் ஒன்றாக இணைந்து கடந்து போனது. Even in Christianity, கிறிஸ்தவத்திலும் கூட we see sometimes when people are well known, நன்றாக அறியப்பட்ட ஜனங்கள், when people are popular, பிரசித்தமானவர்கள், when a lot of people respect someone, ஒருவரை அதிகமாய் கனம் பண்ணி மதிக்கக்கூடிய ஒருவர், they take their greatness in their head, தங்களுடைய மேன்மையை தலைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள், and they kind of stay away from being kind and benevolent and gracious to the people. ஜனங்களுக்கு மத்தியிலே தான் காட்ட வேண்டிய அந்த தயையும் இரக்கத்தையும் அன்பையும் காட்ட தவறி போகிறார்கள். They think they have all power, they have all authority, they are meant only to be great. ஏனென்றால் சகல அதிகாரமும் வல்லமையும் அவர்களுக்கு தான் உரியது, அதனால அவர்கள் மேன்மையாய் இருப்பதாக அவர்கள் நினைத்து They almost turn like instructors and judge. அவர்கள் நியாயாதிபதிகளை போல மற்றவர்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லுகிற நிலையிலே இருப்பார்கள். But that's not true Christianity. ஆனால் உண்மை கிறிஸ்தவம் Yes, in the kingdom of God there is something called spiritual authority. தேவனுடைய ராஜ்யத்திலே ஆவிக்குரிய அதிகாரம் வல்லமை உண்டு. God has placed spiritual authority in his church on this earth. இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய சபைக்குள்ளே அவருடைய அதிகாரத்தை வல்லமை தேவன் உண்டாக்கி இருக்கிறார். But that spiritual authority, அந்த அதிகாரம், அந்த ஆவிக்குரிய அதிகாரம் it operates out of love and kindness. அது அன்பின் நிமித்தமாக தயை நிமித்தமாக வெளிப்படுகிறது. The spiritual authority is not given to exhibit the greatness and the power and the authority. அந்த ஆவிக்குரிய அதிகாரமும் அந்த வல்லமையும் அந்த அன்பின் நிமித்தமாக கொடுக்கப்பட்டதே அன்றி, it is to show love. அது அன்பை காட்டுவதற்காக But கொடுக்கப்பட்டது. that love can come in many ways and forms. ஆனா அது பல வழிகளிலும் காரியங்களிலும் அது Yes, there will be anger in spiritual authority. அதுபோல ஆவிக்குரிய அதிகாரத்திலே கோபம் இருக்கிறது. இது அன்புனால செயல்படணும். அப்ப ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கிறவன் என்னவே படக்கூடாது, கோபமே படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் அன்புள்ளவர் தான். அவர் பாவிகள் மேல் தினந்தோறும் என்ன பண்றாராம்? Though the Bible says God is love, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று same Bible says God is angry with the sinner every day. அதுபோல நாள்தோறும் அவர் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். That's how the spiritual authority works. அப்படிதான் ஆவிக்குரிய அதிகாரம் வல்லமைக்குரிய. But that anger, ஆனால் அந்த சினம், அந்த கோபம், that anger is not because of arrogance. அது முரட்டாட்டத்தினால உண்டாகிற ஒரு ஆணவத்தினால வர கோபம் இல்ல, அன்புனால வர. ஒரு 5 வயசு பையன் மேலே அப்பாவுக்கு கோபம் வருது. டானிக் ஊத்துற அப்பானா ஆணவத்தில் வரும். அது மண்டையே என்ன வேலை செய்யாது, சரியாக வேலை செய்யாது. ஆனால் ஒரு நல்ல அப்பாவுக்கு கோபம் வந்தால் எதனால வரும்? சொல்கிறத திருப்பி திருப்பி என்ன பண்ணுறான், இவன் எப்படின்னா நல்லாவா இருக்கணுமேன்னு என்ன வருது, அந்த அன்புனால நல்லா இருக்க வேண்டும் என்கிற அன்புனால என்ன வருது, கோபம் வருது. So in spiritual authority there is justful anger. ஆவிக்குரிய அந்த அதிகாரத்திலே ஒரு நியாயமான கோபம் இருக்கிறது. In spiritual authority there is justful reprimand. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய அதிகாரத்திலே நியாயமான கடிந்து கொள்ளுதல் இருக்கிறது. கண்டிப்பு என்ன பண்ணும்? நியாயமான கண்டிப்பு இருக்கும், நியாயமான கோபம் இருக்கும். ஆனால் ஆணவம் என்ன பண்ணாது? இருக்காது. பொறாமை இருக்காது. The spiritual authority, it works out of love. ஆவிக்குரிய அதிகாரம் அன்பின் நிமித்தமாக கிரியை செய்கிறது. Because that's how God operates. தேவன் அவிதமாகவே கிரியை செய்கிறவர். Praise the name of the living God. If we have to really understand whether spiritual authority is there, அங்கே ஆவிக்குரிய அதிகாரம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், it will operate only out of love. அது அன்பின் நிமித்தமாகவே கிரியை செய்யும். Yes, there will be anger, there will be reprimand, there will be everything, but there won't be arrogance in that. அங்கே கோபம் இருக்கும், அங்கே கண்டிப்பு
கண்டிப்பு இருக்குமானால் அது வந்து There won't be முரட்டாட்டத்தினால் jealousy there. அங்கே பொறாமை There இருக்கிறது, won't be selfishness there. அங்கே சுயநலம் இருக்கிறது. Because this is a divine nature that we are talking about. ஏனென்றால் நாம் பேசுகிறது தெய்வீக தன்மையை Yes, பற்றி பேசுகிறோம். greatness and kindness, it always goes together. மேன்மையும் தயையும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு. And then second attribute of this woman is இந்த ஸ்திரீனுடைய இரண்டாவது தன்மை she identified that which is holy and accepted that which is holy and honored that which is holy. எது பரிசுத்தமோ எது நீதியோ அதை அவள் கனம் பண்ணக்கூடியவளாய் இருந்தாள். அடையாளம் கண்டு ஏற்றுக்கொண்டு கனம் பண்ணினாள். யாரு? இந்த ஸ்திரீ, this woman. இந்த சுனேமியாள். Yes, she was kind, and that's why she constrained the prophet to come and eat bread at her house whenever he would pass by. அவள் தயவுள்ளவளாய் இருந்ததினாலே தீர்க்கதரிசி கடந்து போகிற போதெல்லாம் வந்து போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டுக்கொண்டாள். But she was not satisfied just by doing that. ஆனா அதோடு அவள் நின்று விடல. At one point in time she told her husband, ஒரு நேரத்தில் அவளுடைய புருஷனிடத்தில் அவள் சொன்ன I காரியம், perceive this man is a holy man of God. இந்த நம்மிடத்தில் வருகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்கிறாள். Praise the name of the living God. She identified அவள் அடையாளம் கண்டாள் that he is a holy man. அவள் ஒரு பரிசுத்தவான் என்று. And because she identified that which is holy, பரிசுத்தவான் என்பதை அவள் அடையாளம் கண்டது நிமித்தமாக she told her husband, let us make a place for him in this house. எனவே இந்த இடத்திலே அவருக்கென்று ஒரு இடத்தை நாம் ஆயத்தம் பண்ணுவோம். Let him not just eat and go, but let him make his habitation here. Let him stay here whenever he would travel by this place. சாப்பிட்டு கடந்து போனால் மாத்திரம் போதாது, அவர் வந்து நம்மிடத்தில் தங்கி இருக்கும்படியாக அவருக்கென்று ஒரு அறையை நாம் She wanted to receive the holy man of God and honor the holy man of God and let the holy man of God live in her house. தேவனுடைய பரிசுத்தவான மனுஷனை அவர் வந்து அடையாளம் கண்டால் ஏற்றுக்கொண்டால், அது மாத்திரமல்ல தன்னிடத்திலே தங்கும்படிக்கான காரியத்தை அவள் செய்கிறாள். That's why it's very important that we as God's children, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் கூட, we need to identify that which is holy. பரிசுத்தம் உள்ளது எது என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். Not only identify it, அடையாளம் கண்டால் மாத்திரம் but போதாது, receive that which is holy in our life பரிசுத்தம் உள்ளது என்பதை அடையாளம் கண்டதோடு நின்று விடாமல் அதை நாம் and honor that which is holy in our life. அந்த பரிசுத்தம் உள்ளதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கனம் பண்ண But வேண்டும். let the holiness dwell in our life. அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே தங்கி இருக்கப்பட வேண்டும். Praise the name of the living God. That's why God has given us his Holy Spirit. அதனால தான் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்தார். Only the Holy Spirit in us பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். will help us to identify that which is holy எது பரிசுத்தம் என்பதை அடையாளம் காண நமக்கு உதவி செய்யும். through the holy scriptures. பரிசுத்த வேத வசனங்களின் மூலமாய், பரிசுத்த ஆவியின் உதவியோடு பரிசுத்த, அதனால தான் வேதத்தை எப்படி என்னன்னு போட்டிருக்கு, பரிசுத்த வேதாகம், ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், பரிசுத்த வேத எழுத்துக்கள்னு இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. தீமோத்தேயுல வாசிக்கிறோம். Paul writes to Timothy and he says, thou hast known the holy scriptures from the time you were a little child. நீ சிறுவயது முதல் நீ அறிந்து கொண்ட அந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதி தெரிவிக்கிறார். So only the Holy Spirit that is in us. எனவே அந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறவர். சிலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, யாரனா சொன்னாதான் எனக்கு எப்படின்னு தெரியும் இது பரிசுத்தம். எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் முறை சொன்னாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தாதான் அதை பரிசுத்தன்ற உணர்வு நான் சொல்லலாம். வசனமாக படித்து என்ன பண்ணலாம், சொல்லலாம் இதெல்லாம் பரிசுத்தம் இதெல்லாம் அசுத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ள அந்த உணர்வு எப்போ தெரியுமா வரும், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து அதை என்ன பண்ண வைக்கணும், அவர் அதை செய்வார். நம்ம அநேக நேரம் அவரை என்ன செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடுறதில்லை.
One of the many works of the Holy Spirit is He will help us to identify that which is holy. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளிலே ஒன்று என்னவென்றால் பரிசுத்தம் எதுவோ அதை We need to allow Him to help us identify, help Him identify to us. அவர் நமக்கு உதவி செய்ய நாம் அவரை அனுமதிக்க வேண்டும். And when He helps us to identify, He helps us to identify through the Holy Scriptures. அது பரிசுத்த வேத எழுத்துக்களின் மூலமாகத்தான் அவைகளை நாம் அடையாளம் காண So when we identify, we need to receive it, honor it, and let it dwell in and through our life. முதலாவது நாம் அடையாளம் காண வேண்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பின்பாக நமக்குள்ளே அதை தங்க வைக்க வேண்டும். Praise the name of the living God. That was the second attribute that was seen in the life of this Shunammite woman. இரண்டாவது தன்மையாய் அந்த சுனேமியாளிடத்திலே நாம் கண்டது. Thirdly, மூன்றாவதாக if we begin reading from 2 Kings chapter number 4 verse number 11, ரெண்டு ராஜாக்கள் 4:11 நாம் வாசிக்க கேட்டோம். and we read till verse number 17, 17 வரைக்கும், this woman tasted the goodness of the Lord. ஆண்டவருடைய நன்மை இன்னது என்பதை அவள் நன்கு ருசி பார்த்தவளாய் இருந்தாள். ஆண்டவரை ருசி பார்த்த ஒரு ஸ்திரீ. She is a woman, she was a woman that experienced God in her life. தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை அவர் அனுபவித்தவளாய் இருந்தாள். Irrespective of her living in the days of the Old Testament, அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவள் வாழ்ந்த நாட்களிலே, where she did not experience God like we are doing now, இந்த நாளிலே நாம் அனுபவிக்கிறது போல அவள் அனுபவிக்கவில்லை. she didn't have the same kind of privilege that we have now. நாம் கொண்டிருக்கிற இந்த வாய்ப்பை போல அவளுக்கு அப்படிப்பட்டதான வாய்ப்பு But yet she was a woman living in the day and time, she tasted the goodness of the Lord. அப்படி இருந்தும் அவள் வாழ்ந்த காலத்திலே அவள் ஆண்டவரை நன்கு ருசி பார்த்தவளாய். Yes, when she constrained the prophet, he began to come to her house and eat whenever he would pass by that place continually. தீர்க்கதரிசி தன்னுடைய இடத்தை கடந்து போகும்போதெல்லாம் அவ போஜனம் பண்ணும்படி வருந்தி கேட்டாள். Yes, when they made a chamber in their house, the prophet began to stay at their house whenever he would pass by the town. அதன் பின்பாக அவர்கள் இடத்திலேயே அவர் தங்குவதற்கான ஒரு இடத்தை அவர்கள் ஆயத்தமணினார். And one time when the prophet was staying there, ஒரு முறை அந்த வீட்டிலே அவள் தீர்க்கதரிசி தங்கி இருந்தார். verse number 11 the scripture says, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, and it fell on a day that he came thither and he turned into the chamber and lay there. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். And then the prophet told his servant Gehazi, அந்த தன்னுடைய வேலைக்காரனாகிய கேயாசியை நோக்கி, he said, call this Shunammite. சுனேமியாளை அழைத்து கொண்டு வா. And when he called her, she stood before him. அவளை அழைத்து கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். And he said unto him, say now to her, behold, thou hast been careful for us with all this care. அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாய். What is to be done for thee? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? Wouldst thou be spoken for to the king or to the captain of the host? And she answered, I dwell among mine own people. ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். See, because this woman was kind to the prophet time and again, அவள் மீண்டும் மீண்டுமாய் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு தயவுள்ளவளாய் இருந்தது, enjoying the hospitality from that family, அந்த குடும்பத்தில் இருந்த எல்லா விதமான உபசரிப்பையும் பெற்ற தீர்க்கதரிசி, the prophet wanted to do some kindness back to her. அவளுக்கு திரும்ப ஒரு பதில் காரியத்தை செய்ய தீர்க்கதரிசி எண்ணினார். The prophet and his servant and the team that was traveling with him, they want to express their kindness to her. தீர்க்கதரிசியும் அவருடைய வேலைக்காரனுமா சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஏதாவது தங்கள் நிமித்தமாய் ஒரு தயவு செய்ய வேண்டும். And that's why the prophet told his servant, அதனாலதான் வேலைக்காரனை பார்த்து go தீர்க்கதரிசி and call that woman. போய் அவளை அழைத்து கொண்டு வா. And the woman came. அந்த ஸ்ரீ வந்தாள். And then the prophet told the servant to tell her, அதன் பின்பாக வேலைக்காரனை பார்த்து அவளிடத்தில் சொல்லும்படி சொன்ன you have been careful with all of this kindness and care towards us. நீ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாய். Yes, every time we pass by, we have the privilege to eat your home food. ஒவ்வொருவரையும் நாங்கள் இந்த இடத்தை கடந்து போகும்போதெல்லாம் உன்னுடைய வீட்டு சாப்பாடை நாங்கள் சாப்பிடுகிறோம். And stay at your house. உன்னுடைய வீட்டிலே நாங்கள் தங்குகிறோம். Rest at your house. அங்கே ஓய்வெடுக்கிறோம். We are enjoying your kindness. We are enjoying the hospitality of your house. உன்னுடைய உபசரணையும் உன்னுடைய தயையும் நாங்கள் அனுபவிக்கிறோம். What is to be done for thee?
அதற்காக உனக்கு நாங்கள் என்ன செய்ய Do you want me to go and speak to the king? ராஜாவினிடத்துல போய் பேச வேண்டுமா? Do you want me to go and speak to the captain of the host? இல்ல சேனாதிபதியினிடத்துல உனக்காக பேச And வேண்டுமா? she answered, I dwell among mine own people. அதற்கு அவள் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். Now why did the prophet ask her, எதுக்கு போய் தீர்க்கதரிசி do you அவளிடத்துல want me to கேட்டா? speak to the king or the captain of the host? ராஜாவிடத்துல பேசவா சேனாதிபதியிடத்துல பேசவா என்று? We don't know whether there was some problem in that region. ஒருவேளை அந்த பகுதிகளிலே ஏதாவது பிரச்சனைகள் கூட இருந்திருக்கலாம். Maybe the prophet was asking whether she would need a recommendation to migrate from this place to a different country. ஒருவேளை அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேறு ஒரு இடத்துக்கு போவதற்காக அவளுக்கு பரிந்து பேசுவதற்கு வேண்டிய ஒரு காரியம். Because this prophet is a traveler. ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசி அவர் பிரயாணப்பட்டு போகிறவர். He is an international traveler. அவர் எல்லா இடங்களுக்கும் So பிரயாணப்படுகிறவர். he just wanted to know whether everything is okay with her or whether she would like to migrate to somewhere. அதனால அவள் தங்கி இருக்கிற அந்த இடத்துல அவளுக்கு பிரச்சனை எதுவும் இல்ல இல்ல வேற இடத்துக்கு அவள் போக வேண்டிய அவசியம் When we இருக்கிறதா read about என்று கேட்டார். the town Shunem, அந்த சூனேம் என்கிற அந்த பட்டணத்தை பற்றி it is a பார்க்கும்போது border town. அது ஒரு எல்லையுடைய பகுதி. You know, when we read the book of Joshua, யோசுவா புத்தகத்தை வாசித்து and when the பார்க்கும்போது prophet Joshua was giving out the land to different tribes, அந்த வித்தியாசப்பட்ட கோத்திரங்களுக்கு அந்த இடத்தை பகிர்ந்து so Shunem கொடுக்கும்போது is one of the town to the place that was given to the tribe of Issachar. இசக்கார் என்கிற கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம்தான் அந்த சூனேம் என்பது. It's a border town. அது ஒரு எல்லை பகுதியாகும். We don't know whether they had any border dispute there. அது அந்த எல்லை பகுதி பிரிக்கிறதுக்கு எதுவும் But இருக்குதா the prophet asked with a concern, do you need anything? ஆனா ரொம்ப கரிசனையோடு கேட்கிறார் தீர்க்கதரிசி அவளை பார்த்து. By God's grace, I have some influence. எனக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. I can speak to the king. ராஜாவிடத்தை பேச முடியும். Because God has given me the power and the authority. ஆண்டவர் எனக்கு அந்த அதிகாரத்தை வல்லமை கொடுத்திருக்கிறார். Speak to the captain of the host. அது மாத்திரமல்ல சேனாதிபதி இடத்திலும் But பேசினால் this woman said, no, I have everything I need. I am peaceful and I am happy where I am. நான் குடியிருக்கிற இடத்துல நான் சுகமாய் இருக்கிறேன். நான் I சந்தோஷமாய் dwell இருக்கிறேன். among mine own people. என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் தங்கி We also see another characteristic in this woman. இந்த ஸ்திரீனிடத்திலே நாம் இன்னொரு ஒரு குணத்தை She நாம் did பார்க்கிறோம். that kindness without any expectation. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த தயையை அவள் செய்தாள். Praise the name of the living God. That's what we saw in the last week. அதைத்தான் நாம் கடந்த வாரம் When we பார்த்தோம். read about the nature of the kindness of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய தயையினுடைய தன்மையை நாம் பார்க்கும்போது Jesus gave himself as a ransom for all, அவர் நமக்காக ஒரு விலை கிரயமாய் கொடுக்கப்பட்டார். not expecting anything from us, நம்மிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்த்தார் but just because he loved us, அவர் நம்மை அன்பு கூர்ந்ததினாலே he showed his kindness without expecting anything in return from us. நம்மிடத்திலிருந்து திரும்ப பதில் எதையும் எதிர்பாராமல் நமக்காக அவர் விலைக்கிரயமாய் தன்னை There is கொடுத்தார். no selfishness in that kindness. அந்த தயையிலே எந்த ஒரு சுயநலமும் That's the கிடையாது. same nature this woman had in her kindness. அப்படிப்பட்ட ஒரு தயை தான் இந்த ஸ்திரீனிடத்திலும் When she காணப்பட்டது. constrained the prophet to come and eat at her தீர்க்கதரிசியை house, வருந்தி தன்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ண கேட்டபோது and invited him to come and stay at her house whenever he would pass by, கடந்து போகிற போதெல்லாம் தன்னுடைய வீட்டிலே தங்கும்படியாய் அவள் வருந்தி she கேட்டபோது absolutely never had any inner motives. அவளுடைய நோக்கத்திலே எந்த ஒரு சுயநலமான காரியமும் கிடையாது. Never expected anything in return. பதிலுக்கு எதையும் எதிர்பார்த்தவள் செய்தவளும் அல்ல. That's the great kindness of this great woman. அதுதான் ஒரு இடத்துல காணப்பட்ட ஒரு பெரிதான தயையாய் She இருந்தது. just plainly said, I dwell among my people. அவளுக்கு திரும்ப பதிலாக சொன்னது என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் தங்கி இருக்கிறேன். I like the words that are used in Tamil translation. தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லி இருக்கிறது எனக்கு மிகவும் Oh, நன்றாக thank you. I'm doing well. நான் என் ஜனத்தின் நடுவே நான் I சுகமாய் don't குடியிருக்கிறேன். want to migrate from here. நான் இங்க இருந்து புலம்பெயர்ந்து போக And then விரும்புகிறேன். in verse number 14, 14ஆம் வசனம் he said, what then is to be done for her? அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு Gehazi, first let us know her need. முதல்ல அவ என்ன தேவையில இருக்காங்கறத நம்ம Before we talk அறிந்துக்கோமா. about the influence and how we can help her, let us know her need. நமக்கு உண்டாயிருக்கிற செல்வாக்கையும் அதிகாரத்தையும் நம்ம அவளுக்கு சொல்றதுக்கு முன்பாக அவளோட தேவை என்னதுன்னு நம்ம My அறிந்து brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர if சகோதரிகளே we are in Christ கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம் and live the kind of life that He has ordained for us to live, நமக்கென்று அவர் நியமித்த வாழ்க்கை
வாழ்க்கையின்படி நாம் வாழ்வோமானால் acquiring the divine nature, அந்த தெய்வீக சுபாவத்திலே நாம் பங்கு பெற partake in the divine nature, அந்த திவ்ய சுபாவத்திலே நாம் and பங்குள்ளவர்களாக reveal the nature of Christ in our life, கிறிஸ்துவினுடைய தன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டுமானால் before we could ever open up our mouth and ask for our needs, நம்முடைய தேவைகளை வாயை திறந்து அவரிடத்தில் கேட்பதற்கு முன்பாக God wants to know what our need is. நம்முடைய தேவை இன்னது என்று அவர் அறிய விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். Praise the name of the living God. The prophet here, இங்கே தீர்க்கதரிசியானவர் this woman did not go and ask anything to the prophet, இந்த பொம்பளை போய் அவரிடத்தில் எதையும் கேட்கல. but the holy man of God, ஆனால் அந்த பரிசுத்தமுள்ள தேவனுடைய மனுஷன் he himself wanted to know what that woman needs in her life. அவரே வந்து கேட்கிறார், அந்த அறிய விரும்பினார் அந்த ஸ்திரீயானவளுக்கு தேவை என்னது. That's how God treats us. அப்படித்தான் தேவன் நம்மையும் நடத்துகிறவராய் If we are God's people, நாம் தேவனுடைய ஜனங்களானா living the life that he has ordained for us to அவர் live, நமக்கு நியமித்த வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் partaking in his divine nature, அவருடைய திவ்ய சுபாவத்திலே நாம் பங்கு பெறுகிறவர்களாய் he இருப்போமானால் knows all of our needs. அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் நன்கு அறிந்தவராய் He is இருக்கிறார். mindful of our needs. அவர் நம்முடைய தேவைகளை குறித்து நினைவுள்ளவராய் இருக்கிறார். Even before we open up our mouth and ask him, he knows about it. நம்முடைய வாயை திறந்து நம்முடைய தேவை இன்னதென்று நாம் அவரிடத்திலே சொல்வதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை இன்னதென்று அவர் அறிந்தவராய் Yes, he இருக்கிறார். expects us to ask him, நாம் அவரை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறது உண்மைதான். but it's not that only when we ask he comes to know about it, நாம வாயை திறந்து சொல்லிதான் அவருக்கு தெரிய போகிற காரியம் இல்ல. or only when we ask, then only he will listen and he will understand about வாயை it. திறந்து சொன்ன பிறகுதான் அறிந்து அதுக்கப்புறம் அவர் புரிந்து நமக்கு He செயல்படுகிறவர் always அல்ல. watches over அவர் us. எப்போது நம்மை காண்கிற தேவன். He always is mindful of அவர் us. எப்போது நம்ம நினைவுள்ளவராய் இருக்கிறார். Like the servant of the Lord wrote in the Psalm, அந்த சங்கீதத்திலே தாவீது எழுதினது போல the Lord is mindful of us, he will bless us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். Like he had us in him from before the foundations of the அவர் world. உலக தோற்றத்துக்கு முன்பாக தமக்குள்ளே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். Like he was mindful of us when we even did not exist on this earth. இந்த பூமியிலே நாம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அவர் நம்மை குறித்து அறிந்தவராய் Even இருக்கிறார். as we are existing, நாம் அப்படியே வெளிப்பட்ட பின்பு he is still mindful of us. அவர் இன்னும் நம்மீது நினைவுள்ளவராய் He இருக்கிறார். knows every detail about us. நம்மை குறித்த சகல விளக்கங்களையும் அறிந்தவராய் He இருக்கிறார். knows every meticulous details about us. நுணுக்கமான காரியம் நம்மை குறித்து அறிந்தவர் அவர் He ஒருவரே. knows our thoughts. நம்முடைய நினைவுகளை அவர் He அறிந்திருக்கிறார். knows our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் He அறிந்திருக்கிறார். knows our needs. நம்முடைய தேவைகள் இன்னதென்று That's அறிந்திருக்கிறார். why the scripture says, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, even before words proceed out of our mouth, நம்முடைய வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு even முன்பாகவே before we could express our thoughts, நம்முடைய நினைவுகளை நாம் வெளிப்படுத்துவதற்கு the முன்பாகவே Lord knows everything. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். Even if he would ask you a need, your need today, இந்த நாளிலே உங்களை பார்த்து உன்னுடைய தேவை என்ன என்று அவர் உங்களை கேட்பார். maybe you will tell him today's needs, இந்த நாளின் தேவையை நீங்கள் சொல்வீர்கள். or maybe tomorrow's needs, இல்ல நாளைய தேவையை நீங்கள் or சொல்வீர்கள். maybe a need you might have after a month or after a year. இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளாக இருக்கிற காரியங்களை குறித்து But கேட்பார். our God knows ஆனால் நம்முடைய தேவன் அறிவார் all of our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் When அறிந்தவர். we need what? எப்பொழுது நமக்கு எது தேவை என்று அவருக்கு தெரியும். Meticulously he needs. நுணுக்கமாய் அறிந்த தேவன் அவர். Let me ask you something. நான் உங்களிடத்துல ஒரு காரியங்களை Do கேட்கிறேன். you know what you need 5 years from today? 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? 5 years from today. இந்த நாளிலிருந்து 5 வருஷத்துக்கு முன்பாக உங்களுக்கு என்னது தேவை? 2029, 2029 December 21, டிசம்பர் 21ஆம் தேதி same 7:58 in the evening. அந்த மாலை நேரம் 7:58. Do you know what you need? உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know where you will be? நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியுமா? First of all, you don't know what week, what day of the week is 21st of December 2029. 2029 சனிக்கிழமை மாலை நேரம் என்ன Whether you will be sleeping, அது ஒருவேளை வேறு நாள் கிழமை, whether you will be in traveling, இல்ல நீங்க பிரயாணத்துல இருக்கலாம், whether you will be eating, இல்ல நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.
whether you will be sleeping, தூங்கிக் கொண்டிருக்கலாம், nobody knows. யாருமே அறிய We மாட்டாங்க. ourselves meticulously don't know what we need. நமக்கு இன்னது தேவை என்பதை நுணுக்கமாக நம்மாலே நாம் அறிந்து But the கொள்ள முடியாது. omniscient God we serve, ஆனால் நாம் ஆராதிக்கிற சர்வ ஞானமுள்ள the தேவன், all-knowing God, எல்லாவற்றையும் the அறிந்தவர், God who declares the end from the beginning, அவர் ஆரம்பத்திலிருந்து முடிவை அறிவிக்கிற தேவன், He knows all of our needs. நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். இது தெரிஞ்சா அது வேணுமே இது வேணுமேன்ற கவலை என்ன பண்ணிடும், முதல்ல இருக்கார். போயிடும். நான் அறிஞ்சு வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிந்து இருக்கிறார். That's why when we read the book of Philippians, அதைத்தான் பிலிப்பியர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். Apostle Paul writes to the saints over there and he says, அந்த பரிசுத்தவான்களுக்கு பவுலப்போஸ்தலன் தெரிவிக்கிற காரியம், and my God என் தேவன் shall supply all of your needs. எல்லா தேவைகளையும் அவர் நிறைவாக்குவார். எல்லா தேவைனா ஏதோ ஒரு டைம்ல இருக்க எல்லா தேவை இல்லை, எல்லா காலத்திலும் இருக்கிற குறைவுகள் எல்லா தேவைகளையும் நிறைவு மகிமையின் according to his riches in glory, my God shall supply all of your needs that is needed all the times of your life. தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். In this time and in the time that is to come, இந்த நாளுக்கு மாத்திரமல்ல, நீ வரப்போகிற காலம், body, soul and spirit, ஆவி ஆத்மா சரீரத்துக்கு all needs he knows about it. எல்லா தேவைகளையும் அவர் அறிந்தவராய் இருக்கிறார். Praise the name of the living God. But here we see the anointed prophet, man of God. ஆனால் இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசியை He wants to know from this woman what she needs. அவளுக்கு என்னது தேவை என்று அவர் அறிய விரும்பினார். Praise the name of the living God. நாமத்துக்கு But the servant said, ஆனால் வேலைக்காரன் சொல்லுகிறான் in verse number 14, 14ஆம் வசனத்துல, Gehazi answered, verily she hath no child and her husband is old. அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். Prophet, this woman has a peculiar situation. இந்த பொம்பளைக்கு ஒரு தனித்துவமான ஒரு சூழ்நிலை இருக்கு. She is married. அவ திருமணமானவள். Her husband is an old man. அவ புருஷன் வயது சென்றவன். But she doesn't have a child. That is their specific need. அவங்களுடைய குறிப்பான தேவை என்னவென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லை. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணல, கேட்கல. இந்த வேலைக்காரரா என்ன பண்றாரு, அவர் எத்தனை ட்ரிப்பு வந்துட்டு போனான்னு தெரில இந்த வீட்டுக்கு. என்னடா ஓல்டு கப்புள் மாத்திரம் இருக்கிறாங்களே, ஒருவேளை கல்யாணம் பண்ணி எங்கேயும் வெளியில் செட்டில் ஆகிட்டாங்களா, இப்படி பக்கத்து வீட்டிலலாம் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாக்கிங் போகிறப்பெல்லாம் யார், கேசி. என்னங்க அந்த வீட்டில் ஒன்றும் குழந்தையே இல்லையா, சொந்தக்காரெலாம் வெளில இருக்காங்களா? அவர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுருக்காரு பாருங்க. யார் இந்த அம்மா வாயத்தரன்னு சொல்லலை, நான் இருக்கிற இடத்துல சுகமாக இருக்கேன்றதோட அந்த அம்மா அமைதியாயிடுச்சு. She told, I dwell among my own people, I am fine, I am well. அவ நேரடியாவே சொல்றான், ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் கூடி இருக்கிறேன். But somehow the servant of the prophet, he found out what is the real need of this woman. அந்த தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் கேயாசி அந்த அம்மாவுடைய தேவை என்னது என்பதை அறிந்தார். No child for her husband, for them, and the husband is old. அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவளுடைய புருஷனும் வயது சென்றவன். இந்த அம்மா கிட்ட ஒரு சின்ன குறை இருந்திருக்கு. என்ன, அதை வாயை திறந்து என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டிருக்கலாம். What do we read in James chapter number 4 and verse number 2? யாக்கோபு 4:2 என்ன, towards the end the scripture says, அந்த வேதவசனத்தின் இறுதியிலே பார்க்கிறோம், ye have not because ye ask not. கேளாதனால பெற்றுக்கொள்ளல. நீங்கள் ye have not because ye ask not. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீ கேட்கல, அதனால வாய்க்கல. This woman, maybe she prayed,
And it's not recorded in the scripture. வேத வசனத்திலே குறிப்பிடப்படவில்லை. ஒருவேளை அவள் But ஜெபித்திருக்கலாம். in no way this problem or this need was discussed with the prophet before. ஆனா இந்த அவளுக்கு இருக்கிற இந்த ஒரு பிரச்சனை, இந்த தேவை வந்து தீர்க்கதரிசிக்கு இதற்கு முன்பாக தெரிய வாய்ப்பில்லை. Though the scripture says the prophet was continually coming and eating at that house and staying at that house whenever he would pass by. தீர்க்கதரிசியும் அவருடைய வேலைக்காரனும் எப்பொழுதெல்லாம் அந்த இடத்தை கடந்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வருவது, சாப்பிடுவது, தங்குவது. We don't know how frequent it was. எவ்வளவு அடிக்கடி வந்து போனாங்கன்னு தெரியாது. Once a week, twice a week, once a month, twice a month, no one knows. ரெண்டு தடவையா, மாசத்துக்கு ஒரு தடவையா, அதுவும் தெரியாது. But they have been doing that for quite some time continually. ஆனா தொடர்ச்சியாக அந்த காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். But this woman ஆனால் இந்த ஸ்திரீயானவள் never cared to open the mouth and ask him. வாயை திறந்து தனக்கு தேவை இதுன்னு சொல்லி அவ கேட்கவே இல்லை. Because she lost hope. They were getting old. ஏன்னா அவங்க வயது சென்றவர்கள் ஆயிட்டார்கள், நம்பிக்கையற்றவர்கள். Maybe that woman thought this is our life. Let us end our life in this way. அந்த ஸ்திரீயானவள் நினைச்சிருப்பா இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நிஜம், அதனால இதிலே கடந்து போவோம். பாருங்க, சில தேவைகள் நமக்கே என்ன பண்றது இல்ல, உதிக்கிறது. There are some needs that we have in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கப்பட வேண்டிய தேவைகள் நமக்கு We are not aware of it. ஆனா அத குறித்த அறிவில்லாம, எண்ணம் இல்லாமல் நாம் இருப்போம். நம்முடைய தேவையை வந்து எப்படி தெரியுமா, நம்மளா போடுற கணக்கு. நம்ம தேவையை நம்ம போடுற கணக்கு என்ன தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், சொந்தக்காரு அவங்கெல்லாம் வீடு கட்டாங்கப்பா, அடுத்து ஆண்டவரே வீடு தேவை, வீடு தேவை, வீடு தேவை, வீடு தேவை. எப்பட்றா உனக்கு தெரியும்? ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் கட்டான், எதிர் வீட்டுக்காரன் கட்டான், சொந்தக்காரன் கட்டான், எல்லாரும் கட்டான், எனக்கு என்ன இல்லை, வீடு தேவை, வீடு தேவை. இப்போ ஜபம் என்ன பண்ணலாம், எழுதி கொடு. நம்முடைய தேவைகள் என்ன பண்ணுறோம்? மற்றவங்களை பார்த்து தான் நமக்கு இன்னது இதை போல் ஒரு என்ன சொல்கிறது, டுபாகர் அனாலிசிஸ் இருக்குவே. ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி தனக்கு என்ன தேவைன்றத மற்றவங்கள வச்சு என்ன பண்ணக்கூடாதுங்க, கணக்கு போடக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் இது இருக்கு, உடனே எனக்கும் தேவை. அந்த மாதிரி தேவையெல்லாம் மகிமை ஐஸ்வர்யத்தின்படி கிடைக்காது. வீடு உங்களுக்கு தேவைன்றத நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், அது தேவைன்றது வரணும், உங்களுக்குள்ளேயே வரணும். மற்றவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை என்னவா கொடுத்துருக்கிறாரு, உன் குடியிருப்பின் எல்லைகளை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. எல்லைகளை ஆசீர்வதிக்க மாட்டார், குறிச்சி வேற என்ன பண்ணியிருக்கிறாரா, I have marked the boundaries of your habitation. குடியிருப்பின் எல்லைகளை குறித்திருக்கிறார். அதை வச்சு தான் நம்முடைய தேவைகளை என்ன பண்ணணும், கணக்கு பண்ணணும். Praise the name of the living God. இந்த மாதிரி எப்படியோ விட்டுட்டாங்கன்னு போல இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உன் தேவை உனக்கே தெரில, நான் ஏன் ஆளை வச்சு என்ன பண்ணுறேன், அதை உனக்கே கண்டுபிடிச்சி சொல்கிறேன்ற மாதிரி தான் இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? அடுத்து நிறைய பேருக்கு தேவைன்னா ஒன்லி அந்த நேச்சுரலான ஒரு இது தான். When it comes to need, most people they think about only the natural needs. தேவைகள் என்று ஜனங்கள் நினைக்கும் போது தங்களுடைய இயற்கையான தேவைகளை மாத்திரமே. Apart from natural needs, there are so many spiritual needs. நம்ம இயற்கையான தேவைகளுக்கு அப்பாற்பட்டு ஆவிக்குரிய தேவைகள் அதிகம் இருக்கிறது. இருக்கிறது. The scripture very clearly says in Ephesians, he has blessed us with all spiritual blessings. நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். Every natural blessing also it comes from the spiritual blessing. அந்த ஒவ்வொரு இயற்கை ஆசீர்வாதமும் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. Praise the name of the living God. So when we pray to God for our needs, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது those awareness for those needs, அந்த தேவைகளை குறித்த ஒரு எண்ணம், அந்த it has to come from within ourselves. அது நமக்குள்ள இருந்து தான் நமக்கு வர வேண்டும். It should not be inspired by looking at other people and having a desire to have things like them and
like the other people. மற்றவர்களிடத்துல இருக்கிற காரியம் நம்மிடத்துல இல்லையே என்று சொல்லி அவிதமாய் நாம் கணக்கு போட்டு நம்முடைய குறைகளை தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் We should not copy our needs from others. நமக்கு தேவை இன்னது என்பதை மற்றவர்களிடத்திலிருந்து நாம் காப்பி பண்ணக்கூடாது. Praise the name of the living God. If you really don't know what you need, உங்களுக்கு உண்மையாகவே இன்னது தேவை என்று நீங்கள் அறியாத again God himself will help us to come to the awareness of what we really need. என்ன தேவை என்பதை நீ அறிய வேண்டும் என்பதற்கு ஆண்டவரே உங்களுக்குள்ளே வந்து உதவி செய்வார். ஆண்டவரே நான் நல்லா செழிக்கணும், நான் நல்லா எப்படி இருக்கணும், வளமா இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? உன் ஆத்துமா சரி, முதல்ல ஆத்துமா வாழுதா? எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறது நல்லதுதான். அந்த தேவை பூர்த்தி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆத்மா வாழுதா? உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்ப அது வாழலன்னா இது எப்படி நிறைவேறும்? அப்ப தேவைங்க என்ன? நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கணும். நான் எல்லாவற்றிலும் I want to prosper in all things. I want to prosper in all things. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். 3 days fasting, I want to prosper in all things. 3 நாள் உபவாசம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. If it doesn't work, 12 days fasting, I want to prosper in all things. 12 நாள் உபவாசம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. 40 days fasting, I want to prosper in all things. 40 நாள் உபவாசம் நான் எல்லாவற்றிலும். Lord, that is my greatest need. ஆண்டவரே என்னுடைய தேவை அதுதான். Prayer request, I want to prosper in all things. நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க. All TV ministry prayer request, I want to prosper in all things. எல்லா டிவி சேனலுக்கும் எழுதி நான். But God says that is not your need. அது உன்னுடைய தேவை இல்லை என்று ஆண்டவர். What is your need? உன்னுடைய தேவை என்ன? Let your soul prosper. உன்னுடைய ஆத்துமா முதல்ல வாழட்டும். We shall prosper and be in health even as our soul prospers. நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். Praise the name of the living God. But this woman, ஆனால் இந்த ஸ்திரியானவள் she somehow was not aware of her need. தன்னுடைய தேவை குறித்து அவள் அறிந்தவளாக அல்ல. Maybe she thought, she is getting old and her husband was getting old and maybe she could end her life. தன்னுடைய கணவனுக்கு வயதுள்ளவன் தனக்கும் வயதாய் போயிற்று, இப்படியே வாழ்ந்து முடித்து விடலாம் என்று நினைத்தாள். Maybe she forgot to remember the story of Abraham and Sarah. ஆபிரகாம் சாராளுடைய சம்பவத்தை அவள் நினைவு கூறாமல் இருந்திருக்கலாம். But God made her realize you have a need in your life. ஆனால் ஆண்டவர் அவளுக்குரிய தேவை இன்னது என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை. Because God wants her to experience his goodness. அந்த தன்மையை அவள் அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விருப்பம். Because through that son God wants to demonstrate his glory. அவருடைய மகிமையை விளங்க செய்வதற்கு அந்த குழந்தை மூலமாய் ஆண்டவர் கிரியை. God wants to demonstrate his power through that son that will be born to her. அவளுக்கு பிறந்த அந்த குழந்தை மூலமாக தன்னுடைய அதிகாரத்தை வல்லமையை தேவன். God wanted her to witness the resurrection power of God. தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உண்டு என்பதை அவள் சாட்சி கொடுக்க ஆண்டவர். So if you don't know what you really need, உண்மையாகவே உங்களுக்கு தேவை என்னதென்று நீங்கள் அறியாதிருப்பீர்களா? Before we pray for our need, let us pray and ask the Lord to reveal what we really need in our life. ஆண்டவரிடத்திலே உங்களுடைய தேவைகள் இன்னது என்று நீயா வாய் திறந்து சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்திலே ஒரு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு இன்னது தேவை என்று தெரியவில்லை, என்னுடைய தேவை இன்னது என்பதை நீங்கள் எனக்கு உணர்த்துங்க. Praise the name of the living God. As soon as the prophet had the revelation of what this woman really needs in her life, தன்னுடைய வாழ்க்கையிலே அவளுடைய தேவை இன்னது என்பதை தீர்க்கதரிசியானவர் அவளுக்கு வெளிப்படுத்தின உடனே in verse number 15 he called her, 15வது வசனத்திலே அவளை கூப்பிட்டார். and when he had called her she stood in the door. அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். Verse number 16 says, 16வது வசனம், and he said about this season, அப்பொழுது ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே according to the time of life thou shalt embrace a son. ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு. Now here the prophet is prophesying. தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார். It is a prophetic promise. அது தீர்க்கதரிசனமுள்ள வாக்குத்தத்தம். Not from the intellect of the prophet. தீர்க்கதரிசியுடைய அறிவினால சொல்லப்பட்ட ஒன்று. Not just from the surface level mouth of Elisha. எலியா எலிசா தீர்க்கதரிசியுடைய மேலோட்டமான வாழ்க்கையிலே உண்டான ஒரு காரியம். Not because he
was just trying to be kind. இல்ல அவர் வந்து தயை உள்ளவராய் இருப்பதற்கு முயற்சி செய்ததன் விளைவும் அல்ல. Not because he was trying to repay what she was doing to இல்ல him. அவர் செய்த உபசரிப்புக்கும் பராமரிப்புக்கும் ஏற்று மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக God was inspiring him. ஆண்டவரே அவனை ஏவுகிறார். Only God was inspiring him to ask her the question. அவனை கேட்கும்படியாக அவிதமாய் ஏவினார். Only God inspired Gehazi to find out what she really needs. அந்த கேயாசியின் மூலமாய் அவளுடைய தேவை என்னது என்பதை அறிய ஆண்டவர். And now he is prophesying and saying, இப்ப அவர் வாக்குத்தத்தத்தோடு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். about this season according to the time of life, உற்பத்தி காலத்திட்டத்தில் thou shalt embrace a son. ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். But she said, nay my Lord, thou man of God, do not lie unto thine handmaid. அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். Maybe first of all she didn't realize that need in her life. தன்னுடைய தேவை இன்னதுதான் என்பதை அவள் முதலாவது உணரல. First the prophet asked her. முதல்ல தீர்க்கதரிசி அவரிடத்தை கேட்டான். She did not have any need. That was the reply. She says, I am fine, I am well where I am dwelling in. அவ வந்து பதில் சொன்னது, நான் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். But only Gehazi the servant, கேயாசி அவருடைய வேலைக்காரன் மாத்திரமே, he somehow found out what was the real need of this family. இந்த குடும்பத்திலே அவளுக்கென்ற உண்மையான தேவை என்னது என்பதை அவன் அறிந்தான். So that's why directly the prophet was prophesying. அதனால தான் நேரடியாக தீர்க்கதரிசியானவர் தீர்க்கதரிசனமாய் சொன்னார். என்னம்மா வேலைக்காரன் சொல்றாரு, குழந்தை இல்லையாமே, இப்படிலாம் என்ன பண்ணல, பேச்சுவார்த்தைலாம் நடத்தலை. தெரிஞ்சுக்கிட்டது வேலைக்காரன் மூலமா. அந்த அம்மாவை கூப்பிட்டு நேரம் என்ன பண்றாரு, தம்முடைய வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனத்தை, prophetic promise என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. That woman was shocked. அவளுக்கு அதிர்ச்சியானது. She was baffled. அவ வந்து மிரண்டு maybe she thought the prophet was making fun of her. ஒருவேளை தீர்க்கதரிசி வேடிக்கை பண்ணுகிறாரோ என்று நினைத்தார். Maybe she thought maybe the prophet was trying to speak kind because he has been enjoying all the kindness from the family. ஏன்னா அந்த குடும்பத்தில் அவள் மூலமாய் அவள் அனுபவித்த அந்த தயைக்கும் பராமரிப்புக்கும் உபசரிப்புக்கும் ஏற்ப மறுபதில் செய்கிறாரோ தீர்க்கதரிசி. She says, nay my Lord, thou man of God, do not lie unto thine handmaid. தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். இது ஏதோ இவரா என்ன பண்றாரு, சும்மா அடிக்கிறாரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு என்ன பண்ணிருச்சு. அந்த காலத்திலலாம் பாருங்க, ஒரு மனிதன் மூலமாக தான் தேவனை பற்றி தேவனோடு கூட என்ன பண்ண முடியும். A man was mediator at different points of time in the lives of the people. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசப்பட்ட நேரங்களிலே மனுஷர் தான் அங்கே அவர்களுக்கு மத்தியஸ்தராய் இருந்தார். That's why God had prophets and many anointed vessels in the Old Testament. அநேக பாத்திரங்கள் தீர்க்கதரிசிகளை பழைய ஏற்பாட்டிலே தேவன் உபயோகப்படுத்தினார். For example, if you take the priests, only they could plead for the sins of the people. ஆசாரியரை எடுத்துக்கொள்ளுங்க, ஜனங்களுடைய பாவத்துக்காக அவர்கள் தான் வேண்டுதல் செய்வார்கள். Like you and I now pray and say, Lord forgive me, they couldn't do that. இந்த நாளிலே நீங்களும் நானும் நமக்காக நாமே விண்ணப்பம் செய்கிறது போல அவர்கள் செய்து கொள்ள முடியாது. They always had a mediating agent. அவர்கள் எப்போதும் தங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நபர் அவர்களுக்கு So தேவைப்பட்டார். this woman in her day and time, இந்த ஸ்திரியானவள் தான் வாழ்ந்த காலத்திலே நேரத்திலே, she was experiencing God little bit here and there, mostly through men, through holy men. பரிசுத்த மனுஷன் மூலமாய் அங்கே கொஞ்சம் அங்க கொஞ்சமாய் தேவனை குறித்த ஒரு அனுபவத்தை பெற்றார். And that's why she came up with this statement. அதனால தான் இந்த ஒரு பதிலோடு அவள் வருகிறார். Oh no my Lord, thou man of God, do not lie into thine handmaid. மனுஷனாகிய என் ஆண்டவனே எனக்கு நீர் அபத்தம் சொல்ல வேண்டாம். Maybe she thought the prophet was missing something here. இங்கே ஏதோ ஒரு காரியத்தை அவர் விளக்கு தவறா சொல்றாரோன்னு அவளுக்கு ஒரு. But verse number 17 says, 17ஆம் வசனம், like the prophet prophesied, அந்த தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொன்னபடியாக, as the prophetic promise said, அந்த தீர்க்கதரிசன வாக்குத்தத்தத்தின்படியாய், and the woman conceived and bare a son at the season that Elisha had said unto her according to the time of life. அந்த ஸ்திரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். Praise the name of the living God.
God knew her need. தேவன் அவளுடைய தேவையை அறிந்திருந்தார். God gave the promise. தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். And through that promise she reaped the blessing of that promise. அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டார். Praise the name of the living God. This woman was shocked and surprised and amazed. ஒரு ஆச்சரியமும் அற்புதமாய் காணப்பட்டது. That's why the scripture says, அதனால தான் வேதவசனம் as we read in Ephesians chapter number 3 and in verse number 20, எபேசியர் 3:20 பார்க்கிறோம், that our God is able to do exceeding abundant above all that we ask or think according to the power that worketh in us. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய், நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. So though this woman did not ask her, இந்த ஸ்திரீயானவள் அவரிடத்துல கேட்கவும் இல்லை. we don't know what exactly she was asking God at that time of her life. அவளுடைய வாழ்க்கையின் அந்த நாட்களில் அவள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டாள் என்பதும் நமக்கு தெரியாது. But with total unexpectation, முற்றிலுமாக எதிர்பாராத ஒரு காரியம், exceeding her expectation, அவளுடைய எதிர்பார்ப்புக்கு மிகவும் அதிகமாக, exceeding whatever she was asking at that point of time in her life, அந்த நாட்களிலே அவள் ஆண்டவரை வேண்டிக் கொண்டுவதற்கு மிகவும் அதிகமாக God gave her the promise of a son and the son himself. தேவன் பிள்ளையை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தையும் அவர் The நிறைவேற்றினார். prophet prophesied and he went his way. அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து வாக்கு குறித்து But கடந்து when he போனார். prophesied, he gave a time that she would bring forth a son. ஆனால் அவள் வாக்குத்தத்தம் பண்ணி தீர்க்கதரிசனம் சொன்னபோது ஒரு காலத்தை அவர் குறிப்பிட்டு And சொன்னார். as the prophetic promise said, it was fulfilled in her life. அந்த எலிசா சொன்னபடியே அந்த உற்பத்தி கால திட்டத்தில் அவர் ஒரு குமாரனை So பெற்றார். this is a woman who was not just great and kind. அவர் வாழ்ந்த காலத்தில் இவர் மிக பெரிதான ஒரு ஸ்திரீயாய் இருந்தார். She not only identified that which is holy, அது பரிசுத்தம் இன்னது என்பதை அவள் அடையாளம் கண்டது received that மாத்திரமல்ல, which is holy, அந்த பரிசுத்தத்தை வாழ்க்கையில honored பெற்றுக்கொண்டாள். that which is holy, அந்த பரிசுத்தத்தை அவள் கனம் பண்ணினாள். and let that holy to dwell in her habitation. அந்த பரிசுத்தம் தன்னுடைய வீட்டிலே தங்கும்படியாய் அவள் But செய்தாள். she is also a woman that experienced and tasted the goodness of the Lord. அது மாத்திரமல்ல, கர்த்தரையும் கர்த்தருடைய நன்மையும் அவள் ருசி பார்த்து அறிந்தவளாய் She இருந்தாள். understood that God is a good God in her life. தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல தேவன் என்பதை அவள் ருசி That's why we read in the scripture in Psalm 34 and 8, அதைத்தான் சங்கீதம் 34:8 நாம் பார்க்கிறோம். oh, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Blessed is the man that trusteth in அவர் him. மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். How could this woman taste it? இந்த ஸ்திரீயானவள் எப்படி அவள் ருசி பார்த்தாள்? Because God was providing her the goodness. ஏனென்றால் தேவன் அவருடைய நன்மையை அவளுக்கு கொடுத்தார். She did not ask for it, அதை அவள் கேட்கவில்லை. but willingly, ஆனால் மனப்பூர்வமாய் voluntarily, தாமாக முன்வந்து God understood her need. தேவன் அவருடைய தேவையை அறிந்தார். Maybe this woman felt, shy to ask this kind of a request. இப்படிப்பட்டதான ஒரு வேண்டுதலை ஆண்டவரிடத்திலே கேட்க ஒருவேளை அவளுக்கு வெட்கமாய் Maybe this woman இருக்கலாம். thought it would be too much to ask God at that time in that situation she was in. அவள் வாழ்ந்த அந்த காலத்திலே அந்த சூழ்நிலையிலே அந்த வயதான காலத்திலே இதை குறித்து கேட்பது என்பது ஒரு தவறானதாய் That's why she இருக்கும். never asked it. ஆனால் அதை குறித்து அவள் But God கேட்கவில்லை. wanted her to taste his goodness. ஆனால் தேவன் அவருடைய நன்மை அவள் ருசி பார்க்க வேண்டும் என்று That's விரும்பினார். why he provided her. அதனால அந்த தேவையை அவளுக்கு கொடுத்தார். He provided the goodness. அந்த நன்மையை ஆண்டவர் அவளுக்கு He அளித்தார். provided and let her know her need and realized that need and provided that need. அவருடைய தேவை என்னதென்று அறிந்த அந்த தேவையை அவளுக்கு அவர் ஆண்டவர் கொடுத்தார். And now he says, taste and see. இப்ப சொல்றாரு, நான் ருசி பாரு. Rusi? Paru. This is not a suggestion. இது ஒரு ஆலோசனை அல்ல. This is not an advice. இது ஒரு புத்திமதியும் அல்ல. This is a command. இது ஒரு கட்டளை. தேவனை ருசிக்க வேண்டும் என்பது கட்டளை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். He has given it as a command. அது ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ கட்டளை இருக்குல்ல, அதை இதை பண்ணாத, அதை செய், இதை செய், இச்சியாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, அதை பண்ணாதிருப்பாயாக. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து. மொத்தம் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், என்னை ருசிக்கவே இல்லைங்க, அவரை குறை சொல்ல முடியாது.
இவன் தான் என்ன பண்ணணும்? நாம தான் என்ன பண்ணணும்? ருசிக்க. We have been given a command to taste him. நாம் அதை ருசி பார்க்கிறதுக்கு கட்டளை பெற்றவர்கள் நாம் தான். வீட்டில் வெறும் தட்டை வச்சுட்டு சாப்பிட்டு உப்பு இருக்கான்னு சொல்லுன்னா எப்படி இருக்கும்? டைனிங் டேபிளில் நல்லா பளபளன்னு கழுவி தொடச்சி வெறும் பிளேட்டு தான், பாத்திரங்கத்திலலாம் எதுவும் கிடையாது, எல்லாமே எம்டி பிளேட்டு. சாப்பிட்டு சொல்லு உப்பு இருக்கான்னா எப்படி இருக்கும் நமக்கு? நான் கிண்டலா பண்ணுறா? எடுத்து விட்டோன்னா பிளேட் என்ன ஆகிடும்? சிலருக்கு வீரெல்லாம் அப்போ தான் ஆண்டவர் என்றைக்குமே வெறும் தட்டை வச்சுக்கிட்டு உப்பு பார்த்து சொல்லுன்றவர்ல. எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் வெறும் தட்டை வச்சு சொல்கிறவரா? அவர் அந்த மாதிரி ஒரு இஸ் நாட் அ தேர்ட் கிரேட் லெவல் நேச்சர்ட் பர்சன். அவர் மூன்றாம் தர நிலையில் உள்ள தரமற்றவர் அல்ல. அவர் நல்லது செஞ்சிருக்கிறாரு, பண்ணி முடிச்சிட்டாரு இன்னும் சொல்ல போனா. ஆனால் நம்மளை கமாண்டு கொடுக்குறாரு, நீ என்ன பண்ணு, ருசித்து பார். Praise the name of the living God. If God says taste and see that I am good, நான் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார் என்று கர்த்தர் it means he has already provided a way that we could taste him. நாம் ருசி பார்க்கக்கூடியதான வழியை அவர் ஏற்கனவே நமக்கு கொடுத்தார். He has provided everything so that we could taste him. நாம் அவரை ருசி பார்க்கக்கூடிய சகல காரியங்களையும் அவர் நமக்கு செய்து முடித்து விட்டார். Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. Sometimes you may ask how to taste him. சில நேரத்துல கேட்கலாம், எப்படி அவரை ருசி பார்க்கிறது? Where to taste him? How to taste him? எங்க போய் பார்க்கிறது? எப்படி செய்யறது? Well, if you read that same psalm, அதே சங்கீதத்தையே நீங்க வாசித்தீங்கன்னா there are 3 more commands before the commandment taste and see that the Lord is good. அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்கிற கட்டளைக்கு முன்பாக 3 கட்டளைகள் இருக்கு. Verse number 4 says, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, I sought the Lord. நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். கர்த்தரை வேத்தனா அறிந்திருக்கிறேனா? நான் கர்த்தரை தேடினேன். அவர் வச்சிருக்கிற மேட்டரை ருசிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தேடணும். Verse number 5 says they looked unto him. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். Verse number 6 says this poor man cried. இந்த ஏழை கூப்பிட்டான். தேடு, நோக்கி பாரு, பாரு, கூப்பிடு, கூப்பிடு. இவங்க 3மே பண்ணாம என்ன பண்ணுமா? உப்பு இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கணுமா? அது எப்படிங்க முடியும்? ஒரு இது 10 அடி தூரத்தில் இருக்கிற சாப்பாடு சாப்பிட்ணுன்னா நான் என்ன பண்ணணும்? ஒன்று சாப்பாடு என்கிட்ட வரணும், இல்லாட்டா நான் அங்கே என்ன பண்ணணும்? சாப்பாட்டை போடணும், கையில் எடுத்து வாயில் போடணும், மெல்லணும். சில குழந்தைங்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே அம்மா அங்கே போன உடனே என்ன பண்ணிடும்? அப்படி பண்ணலாம் என்ன பண்ணாது? So if we have to taste and see that the Lord is good, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டுமானால் we have to seek the Lord, ஆண்டவரை நாம் தேட வேண்டும், look unto him, அவரை நோக்கி பார்க்க வேண்டும், which means we have to put our focus on him, அவர் மீது கவனத்தை அவர் மீது வைக்க வேண்டும், cry unto him, which means call on him, அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். Praise the name of the living God. Only then we will be able to taste and see that the Lord is good. அப்பொழுது மாத்திரமே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க முடியும். Because it is our job to taste it. ஏனென்றால் நம்முடைய வேலைதான் நாம் அவரை ருசி பார்ப்பது. How we can? எப்படி அது செய்வது? By seeking him, அவரை தேடி, by focusing on him, அவர் மீது கவனம் வைத்து, by calling upon him, அவரை நோக்கி கூப்பிட்டு, by putting all of our focus on him. நம்முடைய கவனம் முழுவதும் அவர் மீது வைத்து. Praise the name of the living God. It's our job to taste him.
நம்முடைய வேலை அவரை நாம் ருசி பார்ப்பது. He has said, taste me, ஆண்டவர் சொல்றார் என்ன ருசித்து பாரு. because he has done everything so that we could taste him. நாம் ருசி பார்க்க வேண்டிய சகல காரியங்களும் அவர் செய்து நிறைவேற்றி. Praise the name of the living God. That's why he came to this earth 2000 years before. 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே அவர் வந்தார். That's why he died for us on the cross of Calvary. சிலுவையிலே நமக்காக அவர் மரித்தார். That's why he said it is finished. சொன்னார் முடிந்தது என்று. He finished cooking everything for us. நமக்காக செய்து நிறைவேற்றி முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். He finished doing his part. தன்னுடைய பங்கை அவர் நிறைவேற்றி முடித்தார். He finished saving us. அவர் நமக்காக எல்லாவற்றையும் He finished healing us. அவர் நமக்கான சுகத்தை அவர் He நிறைவேற்றி finished delivering us. நம்முடைய விடுதலைக்காக அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி He finished sanctifying us. அவர் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக செய்து முடித்தார். He finished everything. எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார். It's our job. நம்முடைய வேலை Taste and see. அவரை ருசி பார்த்தது. Praise the name of the living God. நாமத்துக்கு மகிமை. இந்த அம்மாக்கு அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி இந்த ருசி பாரு, உன் தேவை உனக்கே தெரில, நானே தேவையை சொல்லி தேவைக்கான வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து தேவையையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? If we are real believers, நாம் உண்மையான விசுவாசிகளாக இருப்போம். actually we cannot say I haven't tasted God. நான் தேவனை ருசி பார்க்கலன்னு சொல்ல. ஒருத்த தேவனை ருசியே பார்க்கலன்னா நான் முதல்ல கிறிஸ்தவனே இல்ல. அட்லீஸ்ட் ரெட்சிப்பையாவது என்ன பண்ணியிருக்கணும்? ருசி பார்த்து. அப்போ தான் அவருடைய பிள்ளையா என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அப்போ தான் விசுவாசியாகவே இருக்க முடியும். Praise the name of the living God. ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் அடிப்படையில் அட்லீஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் ரட்சகர் என்கிறதையாவது என்ன பண்ணியிருக்கணும்? ருசி பார்த்திருக்க வேண்டும். Praise the name of the living God. There was one time we read in the book of John chapter number 21, யோவான் 21வது அதிகாரத்திலே beginning from verse number 10. 10ஆம் வசனத்திலிருந்து Jesus said unto the disciples, bring of the fish which ye have now caught. This is after the resurrection. இது 21 and 10. John 21 and 10. யோவான் 21:10 உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு சொன்ன காரியம். Bring the fish which ye have now caught. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். Verse number 11 says, Simon Peter went up and drew the net to land full of great fishes, and 153. சீமோன் பேதுரு And for all there were so many, yet was not the net broken. சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. Jesus said unto them, come and dine. இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். வாருங்கள்னு கூப்பிட்டா என்ன இருக்குது? போஜனம் இருக்கு, ரெடியா இருக்குது. போஜனம் ரெடியா இல்லாமல் அவர் யாரையும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாம் சும்மா அவர் அடித்த டயலாக் இல்லை. அவர் அதுக்கான யாவையும் செய்து முடித்தார். எப்போ முடிச்சாருன்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முடிச்சிட்டாரு. இங்கே வந்து முடிச்சதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டார். He finished everything even before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். That's why he is a lamb that was slain from the foundations of the world. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். So what he did on this earth 2000 years before 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் பூமியிலே செய்தது என்ன? is a mere reflection of what he has already done. ஏற்கனவே அது செய்து நிறைவேற்றி முடித்த காரியத்தின் வெளிப்பாடுதான். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? பாவத்தை மன்னிச்சாரு. எதனால? பாவத்தை மன்னிச்சாரா இல்லையா? தாவீது வந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டப்ப ஆண்டவர் மன்னிச்சாரா மன்னிக்கலையா? மன்னிச்சார். ஏன்? ஆடு மாடு ரத்தம் மன்னிச்சுதா? உலக தோற்றத்துக்கு முன்பாக அதன் அடையாளமாக தான் என்ன பண்ண சொன்னார்? இந்த ரத்தம் இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் த ரியல் பிளட் தட் வாஸ் ஸ்லைன்.
அது உண்மையாய் that was shed. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கு அடையாளமாக அது செய்யப்பட்டது. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் என்ன பண்ணார்? சுகப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் என்ன பண்ணார்? விடுதலை பண்ணார். காரணம் என்ன? அவர் ஏதோ இங்கே 2000 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லை. அது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இப்போ 2000 வருஷமாக நமக்கு தெரிய வந்துடுச்சு. What has been hidden, now what has been revealed. ஏற்கனவே மறைக்கப்பட்டிருந்தவைகள் இப்பொழுது நமக்கு வெளியாக்கப்பட்டது. அது கூட யோவான் வந்து வெளிப்படுத்தல. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு எழுதலைன்னா யாருக்குமே என்ன பண்ணியிருக்காது? தெரிஞ்சிருக்காது. Praise the name of the living God. So God has finished everything and that's why he says taste and see. அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்ததனால ருசித்து பார் என்று அவர் சொன்னார். In another place, இன்னொரு இடத்துல in John chapter number 1, யோவான் 1வது அதிகாரம், we read about Philip finding Nathanael. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டபோது And he was telling him about Jesus. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை சொல்லுகிறார். He was telling him, we have found that man. நாங்கள் அந்த மனுஷனை கண்டுபிடித்தோம். The same man that Moses talked about. மோசேயின் தீர்க்கதரிசி எழுதி The same man about the prophets wrote. தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறவரை கண்டோம். Jesus of Nazareth, son of Joseph. யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தின் ஊரானுமாகிய இயேசுவே. Verse number 46 says, 46ஆம் வசனம், Nathanael who heard this said, நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து, who? Jesus of Nazareth? இயேசு நாசரேத் ஊரான். Can there any good come out of Nazareth? நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். Philip said, come and see. அதுக்கு பிலிப்பு சொன்னார், வந்து பார். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. ஆள் என்ன ஆச்சு? அங்கிருந்து தான் வந்திருக்கிறார். வந்து பார். ஒரு ஃபியூனரலில் நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப இதை வச்சு ஒரு ஐயர் வந்து ஒரு கோயிலில் பிரசங்கம் பண்ணார். அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வந்து பார். The man is there, already there. அந்த மனுஷன் ஏற்கனவே இருக்கிறார். It's for you to come and see. அதனால நீ வந்து பார். Praise the name of the living God. When Jesus said, come unto me all ye that labor and are heavy laden. வருத்தப்பட்டு பாரசுமர்க்கவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள் என்று இயேசு சொன்னபோது, He was just not making a thumping statement. அது வெறும் ஒரு சொல்லுக்காக அவர் It's சொல்லல. not just a punchline. அது வந்து எல்லாரையும் கவர்வது. It's a real invitation. அது உண்மையான ஒரு அழைப்பு. Because he has prepared all the realities of the life that we need. ஏனென்றால் வாழ்க்கை நிஜத்திலே நமக்கு தேவையான சகல And he is giving the invitation. அவர் அழைப்பை கொடுத்தார். And he is commanding us அது மாத்திரமல்ல நமக்கு கட்டளை கொடுத்தார். to taste him. அவரை ருசி பார்க்கும்படியாய். To taste his goodness. அவருடைய நன்மையை ருசி To பார்க்கும்படியாய். taste his mercy. அவருடைய இரக்கத்தை ருசி To பார்க்கும்படியாய். taste his greatness. அவருடைய மேன்மையை நாம் ருசி பார்க்கும்படியாய். This woman, இந்த ஸ்திரீயானவள் she tasted the goodness of the Lord in her ஆண்டவருடைய life. நன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே ருசி பார்த்தவள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. If we have to say all is well, எல்லாம் சுகம்தான் என்று நாம் சொல்ல வேண்டுமானால், even in dark circumstances, நம்முடைய அந்த அந்தகார சூழ்நிலையிலும் it cannot happen if we have not tasted the goodness of the Lord. ஆண்டவருடைய நன்மையை ஆண்டவரை நாம் ருசி பார்க்காமல் அது ஒருபோதும் அவ்விதமாய் நடைபெற முடியாது. So first of all, முதலாவதாக she was kind. அவள் தயவுள்ளவளாய் இருந்தாள். Though she was great, she was kind. அவள் கனம் பொருந்தியவளாய் இருந்தும் தயவுள்ளவளாய் இருந்தாள். Secondly, இரண்டாவதாக what was the divine nature that she possessed in her life? தன்னுடைய வாழ்க்கையில அவள் பெற்றுக்கொண்ட காரியம் She என்ன? identified that which is holy, பரிசுத்தம் இன்னது என்பதை அடையாளம் கண்டாள். accepted it, அதை ஏற்றுக்கொண்டாள். honored it, அதை கனம் பண்ணினாள். and let that which is holy inhabit in her அந்த பரிசுத்தம் dwelling place. தன்னுடைய வாழ்க்கையிலே தங்கும்படியாக அனுமதித்தாள். Thirdly, மூன்றாவதாக she tasted the goodness of the Lord. தேவனுடைய நன்மை இன்னது என்பதை அவள் ருசி பார்த்தாள். If we have to say all is well, even in the midst of even the darkest circumstances of our life, நம்முடைய வாழ்க்கையின் அந்தகாரமான இருளான சூழ்நிலை சந்தர்ப்பங்களிலே எல்லாம் சரிதான், எல்லாம் சுகம்தான் என்று நாம் சொல்ல வேண்டுமானால், we cannot say just like words. வார்த்தைக்காக நம்ம அதை சொல்ல முடியாதுங்க. Faith is not something that just comes out of the blue and then ஏதோ it விசுவாசம் works. என்பது அப்படியே தானா வார்த்தையில வெளியிடுறதுனால வர போறது. There is a faith life behind that. அதுக்கு பின்னாக ஒரு விசுவாச வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. விசுவாசம் சரியான நேரத்துல அப்படி டப்னு கிரியை செய்யணும்னா அதுக்கு பின்னாடி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. விசுவாச வாழ்க்கை இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்யாது. இது ஏதோ திடீர்னு வந்து
இந்த 2 minutes நூடுல்ஸ் மாதிரி இந்த உப்புமா கிண்டுற மாதிரி கிடையாது விசுவாசம் கிரியை செய்கிறது. அதுக்கு பின்னாடி வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது. So far we have seen 3 different natures in the life of this woman. இந்த சுனேமியாளுடைய தன்மைகளிலே 3 விதமான காரியங்களை நாம் பார்த்தோம். We'll continue from next week. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you all in Jesus' name. தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.